Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காலத்தில் நீங்கள் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நியூ ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டி இருக்கலாம். நம்ம ஊருங்களில் நமக்கு வயிறு வலி, தலைவலி, கண் வலி, ஏதாச்சும் நமக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம டெய்லி லைஃப்பில் இருந்திருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 90% மக்கள் யாரும் ஹாஸ்பிட்டல் போனதாக கிடையாது, டேட்டா கிடையாது. அப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னா நம்ம பாட்டி வைத்தியம் சொல்லுவீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிமாருங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா தோட்டத்துக்கு போவாங்க, பின்னாடி போவாங்க, ஏதோ 4 இலை கிள்ளிட்டு ஏதோ தேய்ச்சி ஒரு வீக்கம் கடிச்சிருச்சு, அது இது தேய்ச்சி விடுவாங்க. கண்ணுக்கு நகாது, இந்த மாதிரி சில விஷயம் பண்ணுவாங்க. அது சரியாயிடும், 90% சரியாயிடும், அது நோ டவுட். வயிறு வலிடுவாங்க, ஏதோ வீட்டில் ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு வச்சு இந்த குடி சரியாயிடுவாங்க, சரியாயிடும். அப்போது சரியானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க கொடுத்த மெடிசன், இன்னொன்று பிலீஃப் சிஸ்டம். அவங்க நம்பினாங்க. அந்த பாட்டி பர்டிகுலர் பேர் சொல்லுவாங்க, அந்த பாட்டி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்வாங்க. அந்த பர்டிகுலர் பேர் மேலே நம்பிக்கை, அவங்க கொடுத்தா சரியாயிடும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாக்டருங்க கூட நல்ல பேர் எடுத்தாங்க. அதாவது இந்த பல டாக்டர்கிட்ட போனால் சரியாயிடும், அவர் காசு கம்மியாக தான் வாங்குவார், 5 ரூபா வாங்குவார், 10 ரூபா வாங்குவார், சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலம் மாற 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 என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகிட்டுருக்குன்னா, இப்போது அந்த 10 ரூபா டாக்டருக்கு ரெஸ்பெக்ட் கம்மியாயிடுச்சு. 10 ரூபா கொடுத்தா டாக்டர் என்ன கொடுக்க போகிற மருந்து? இப்போலாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் வந்துடுச்சு. அவங்கக்கிட்ட போங்க, 500 rupees வாங்குவாங்க, ஆனால் நல்லா பார்ப்பாரு, சரியாயிடும். எப்படி? இதே வாய் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அந்த 10 ரூபா டாக்டர் மேலே ரெஸ்பெக்ட் இருந்தது. கொஞ்ச நாள் கடந்ததுக்கப்புறம் என்னென்னா 500 rupees கன்சல்டிங் ஃபீஸு 500 ரூபா வாங்குறாங்களா? ஆனால் காஸ்ட்லி தான், ஆனால் டக்குன்னு கேட்குது உடனே அந்த ஆள்கிட்ட போனால். எப்படி பிலீஃப் சிஸ்டம் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள், நாளுக்கு நாள் மாற மாற. ஏன்னா மக்களுடைய என்ன சொல்கிறது, பொருளாதாரம் நம்ம சொல்கிறோம், காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்வோம். ஆனால் காசுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அப்படின்னு 500 rupees டாக்டர்கிட்ட ஏன் ஓடுறாங்க உடனே? நம்ம அருகாமையில் இருக்கிற எத்தனை நல்ல நல்ல மருத்துவர்கள் பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட பிலீஃப் சிஸ்டம் இல்லை. அவங்கக்கிட்ட போனால் சரியாகாதுன்ற மாதிரியோ, இல்லை காசு கம்மியாக வாங்குறாங்கன்ற மாதிரியோ, இல்லை இலவசமாக பண்ணுறாங்கன்ற மாதிரியோ இருந்தால் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு விஷயமும் இலவசமாக பண்ணான்னா ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன் இந்த விஷயம் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் அப்படின்னா, மக்கள் ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க. ஓகே, ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி இருக்குதா, இருந்தால் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுவாங்க. ஜென்ரலாக யூடியூப்பில் எல்லாம் காமன் அப்படி தான் இருக்குதுங்களா. ஒரு செயல் பார்க்குறாங்க, அதை அப்ளிமெண்ட் பண்ணுறதுல, ஏன்னா அதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதுலாம் பிடிக்காது. இப்போது ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். இப்போது நான் டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறேன், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சேல் பண்ணுறேன், நான் டெய்லி உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன், நான் டிப்ஸ் கொடுக்குறேன்னா நம்ம சேனல் நேரம் அது 1 million சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிருக்கோம். இப்போ நான் ரியாலிட்டி பற்றி பேசுறதுனால நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது எவ்வளோ நாள் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஆகலை, எவ்வளோ நாள் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா இந்த அறியாமை தெரியல அவங்களுக்கு, கஷ்டப்படணும்னு. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே கற்றுக்கணும் அப்படின்னா யாருக்கும் விருப்பம் கிடையாது. ஓகேங்களா? என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுங்கள், என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா யாரும் எடுத்துக்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 ரூபா ஸ்ட்ராட்டஜி சேல் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டுருக்கேன் நினைக்கிறேன். 30,000 rupees கொடுத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒரு மாதம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி 1 month பேக் டெஸ்ட் பண்ணி அதில் சம்பாரிச்சும் இருக்காங்க, அதில் சம்பாரிச்சு ப்ரூஃப் காமிச்சிருக்காங்க சேல் பண்ணவங்களுக்கு. அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த 30,000 ரூபாய் கொடுத்து ஏன் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக புத்திசாலித்தனங்க விட்டாங்களா, ரைட்டு, ஓகே, அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. ஒரு மாதம் டெஸ்ட் பண்ணி அந்த 30,000 ரூபாய் கொடுத்து ஸ்ட்ராட்டஜி விற்றுருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வாங்கி அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல என்னென்னா, இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை முறைப்படி அப்ளை பண்ண முடியல. ஸோ இவங்க போய்ட்டு அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்களால முறைப்படி அப்ளை படுத்த முடியாது. ஏன்னா சைக்காலஜிக்கல் டிஸார்டர், அவங்க நிறைய பிரச்சனை, ஹியூமன் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம முழுசாக நம்புறது கிடையாது. மெயின் பிரச்சனை என்னென்னா, போன மாதம் அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் வந்துச்சு, இந்த மாதம் வருமா இல்லையான்னு தெரியல. ஏன் அவ்வளோ, ஏன் இன்றைக்கி ப்ராஃபிட் வருமா இல்லையான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் மார்னிங்கில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் பை இருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேர்ந்து இது ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் இதுக்கு மேலே போனால் பை எடுங்க அப்படின்னு சொல்ல வச்சுங்களேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து பை. இப்போது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம டெலிகிராம் சேனலில், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சரி, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரி, 2 டெலிகிராம் சேனல் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பை ஏன் எடுக்கணும், ஏதோ அனுப்புகிறாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை பார்த்து நம்ம பை எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் வந்துடுமா, சும்மா அதெல்லாம் அது என்ன மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு 3 வருஷமாக அனுப்பிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்களே. நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், நம்ம அதை ஃப்ரீ டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருப்பேன் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட். ஆனால் ப்ரைமில் வந்து அதிகமாக சென்ட் ஆகும், ஃப்ரீயில் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாம்பிளுக்காக வந்து எதாவது என்னென்னு தெரியணும் இல்லைங்களா. அதனால் வந்து ஃப்ரீயில் கூட 1-2 வந்து சென்ட் பண்ணிகிட்ருப்பேன், ஒரு லெவல்ஸ் கொடுப்பு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து என்ன சொல்கிறது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறேன். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி இதில் இருக்கிறது மொத்தமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜியை முழுசாக நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்கும், அதில் ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. ஃபுல்லாக நம்பிடுங்க அந்த ஸ்ட்ராட்டஜினா. எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட் என்னென்னா ஆகட்டும், மார்க்கெட் வாலட்டாலி ஆகட்டும், கீழே போட மேலே ஆகட்டும், என்னென்னா ஆகட்டும், உங்களுக்கு என்ன பயம் வரும். அதுதான் வந்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி என்ன எவ்ரி ரெட் கேனிலும் க்ரீன் கேனிலும் தான் உங்களை கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், மாற்றிக்கிட்டே இருக்குங்களே. நீங்கள் என்ன தான் ஆனாலும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜின்னு நான் நம்புவேன், அது என்னன்னா ஆகட்டும். அதாவது நம்ம குதிரைக்கு கடிவாளம் கட்டினாமல் முழுசாக நம்புங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி முழுசாக நம்புங்க, வேறு எதுவும் வழியே கிடையாது உங்களுக்கு. இப்போது நான் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோவில் அது சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம ஏதோ சும்மா வளவலன்னு பேசிட்டு போயிட்டா இன்னும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைங்களா. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மேலே போனால் பை எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் அதையும் காமிச்சிடறேன். ஏன்னா நம்ம ஏதோ சொல்லணும், ரியாலிட்டி பற்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலாம் ஃப்ரீயில் அனுப்பிச்சேன் நான் அன்றைக்கி. ஓகே, ஃப்ரீயில் அனுப்பிச்சிருக்கேன் ஐ திங்க். ஆமாம், 8:55. அதாவது ப்ரீ ஓப்பன் ஆகிறதுக்குன்னா முன்னாடி நான் சொல்லுது, ப்ரீ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் சொல்ல வரல. ப்ரீ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:55 ஓகேங்களா. ஸோ என்ன அனுப்பிச்சிருக்கேன், பிரேக் அவுட் மேலே போனால் பை எடுங்க, டாட்டா எலக்ஸில் பிரேக் அவுட் நடந்தால் பை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். இது ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸாம்பிளுக்காக சாம்பிளுக்காக அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக் கொடுத்து நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. எத்தனை 9,320 440 பெரிய மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை பிடிச்சா வந்து பெரிய நான் சொல்ல, இதில் பாதி கூட எடுங்க போதும். இவ்வளோ ஃபுல்லாக நீங்கள் கூட கேட்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதில் 1:1 அப்படின்னா நீங்கள் பாதி எடுத்தால் போதும். பிலீஃப் சிஸ்டம் சொல்லிட்டு முழுசாக நம்புங்க. இது வந்து அதோட மேலே போயிருக்கு, விடுங்க பரவாயில்ல. அதே மாதிரி ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து அந்த மாதிரி நிறைய அனுப்பிச்சிட்ருப்பேன். முக்கியமாக பேங்க் நிஃப்டி அதுவும் அதில் லெவல்ஸ் வரும். ப்ளஸ் வந்து மூமெண்டம் இருந்தால் இன்னும் இல்லைனா வந்து ஜஸ்ட் லெவல் மட்டும் அனுப்பிச்சிடுவோம் அதில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதுவும் உங்களுக்கு மார்க்கெட்டு ரன் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் கொடுக்க சொல்ல அனுப்ப மாட்டேன். நல்லா கவனிச்சுங்க. நிறைய பேர் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பை பண்ணுவாங்க அப்படின்வாங்க. இல்லை, பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் பாருங்கள். மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எங்கள் லெவலில் எதுவுமே அந்த சினாரியோவே தெரியல. எத்தனை மணி, 8:59 மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் ஆகிறதுக்கு 9:08 நான் 9 மணிக்கு முள்ளவே தான் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ். சரி, இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்படி அனுப்புகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லலைங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நான் வந்து 2 வருஷமாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கொடுத்தா எதுக்கும் மதிப்பு கிடையாது. இப்போ அப்பயே சொன்னேன் இல்லைங்களா ஒரு சின்ன கதை. அவ்வளோ ஏன் இப்போது ஒச்சை எடுத்துருக்காரு ஒரு கோயில் வாசலில் ஒருத்தர்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து ஒருத்தர் பிச்சை போடுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, தானம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஒருத்தர் வந்து 100 ரூபா போடுறாரு. ஒருத்தர் 100 ரூபா வந்து இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுறாரு. அதுக்கு இன்னொரு பக்கத்தில் உட்காந்துருக்கு என்ன சொல்கிறார், என்ன பைத்தியக்காரன் பாருவேன் 100 ரூபா நோட்டு போட்டுட்டு போகிறான் அப்படின்வார். இன்னொருத்தர் வாங்கிட்டு ஐயா நன்றின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் அக்கம் பக்கம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன பைத்தியக்காரன் 100 ரூபா இப்போ போடுறானே அப்படின்வாங்க. சரி, இன்னொருத்தர் வந்து 1 ரூபா போடுறான்னு வச்சிங்களேன், தட்டில் 1 ரூபா போடுறான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், எவ்வளோ பெரிய கஞ்சம் பாரு 1 ரூபா போட்டுட்டு போகிறானே அப்படின்வாங்க. ஏன்னா உலகம் அது என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு எத்தனையோ நபர் வந்து நிறைய பேர் விதவிதமான கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சிலர் இருப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்பேற்பட்ட ஹியூமனாக இருக்கலாம் பாருங்கள். ஏன்னா ஒரு யதார்த்தத்தை நம்ம சொல்ல அது புரிஞ்சிக்க கூட தன்மை இல்லாமல் ஒரு சிலர் இந்த நெகட்டிவ் கமெண்ட், இந்த டிஸ்லைக் பண்ணுறவங்க,
இருக்காங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. இது வந்து இலவசமாக கொடுக்குறதுனால இதோட மதிப்பு இல்லை. இதே நான் ஒரு 20,000 30,000 கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுத்துருந்தேன், சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து ஆஹா நம்ம காசு கொடுத்துருமே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதில் கொஞ்சமாவது கவனத்தை வச்சு பார்ப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன, என்னுடைய சூப்பர் ஹீரோ 200 EMA. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றும் மூடி மறைக்கிற ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 200 EMA நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன். இது என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டர். இது எத்தனை என்னுடைய சொல்கிறேன், என்னோடய லைஃப் டைமில் இது கூடவே வரும், எப்பயுமே வரும் என்னோட 200 EMA. சரி 200 EMA மட்டும் வச்சு பண்ணுவேன்னா கண்டிப்பாக இல்லை. இது கூட இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க, ஸ்ட்ராட்டஜின்றது வந்து முழுசாக உங்களுக்கு அப்படியே ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருமானா கிடையாது. வெறும் 10% தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு தூரத்தில் குறிப்பிட்ட தூரம் கடக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வண்டி மட்டும் இருந்தால் போதுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் லாஜிக்காக. என்கிட்ட வண்டி இருக்குது, என்கிட்ட RX இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட பல்சர் இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, என்னென்னா இருக்கட்டும், வெறும் அது இருந்தால் மட்டும் போதுமா? அது பெட்ரோல் வேணாமா? ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணாமா? ரோடு நல்லா இருக்கு வேணாமா? ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். என்ன பண்ணுவாங்க, சார் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுங்கள், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி காசு கொடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கிறேன். 50,000 கொடுத்து வாங்கினா, 1,00,000 கொடுத்து வாங்கினா, 10,00,000 கொடுத்து வாங்கினா, நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினா ஸ்ட்ராட்டஜி தான். வெஹிக்கிள் தான். அதை ஓட்டுறதுக்கு திறமை வேணும், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடைபிடிக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது வெபினார் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால், அதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி, ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து கற்றுங்க. இல்லை உண்மையிலே எனக்கு இல்லை சார் எனக்கு என்னதான் ஆனால் சரி, எனக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நான் முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது மூலயமா தெரிஞ்சு வரலாம். 200 EMA ஃப்ரெண்ட்ஸ். இது 200 EMA. 200 EMAக்கு அபவ் எந்த பிரேக் அவுட் நடந்தாலும் நான் வந்து பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்ப்பேன். ஜென்ரலாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக இப்போ இருக்கிற இந்த 18,000 சப்ஸ்கிரைபர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்கும், நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி வீடியோ போடுவேன், கண்டென்ட் எப்படி இருக்கும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். புதுசாக வரவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வேறு லெவலில் வேறு மாதிரி போயிட்டுருப்பாங்க. இந்த டிப்ஸ் கால்ஸு, அப்புறமா வந்து என்ன ட்ரிக்ஸு, இந்த ஒரே நாளில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஆப்ஷனில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இது தான் வந்து நிறைய பார்க்குறவங்க என்னோட சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும் அவங்களுக்கு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ஏதாச்சும் 4 விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்றவங்க மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது இருக்கும். நான் இந்த வீடியோ போட்டது என்னென்னா, மேபி உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் எனக்கு சும்மா டைம் பாஸ் பார்க்க வந்தவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ கூட பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம். இது என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், இது 200 EMAக்கு ஒரு 10 லைன் ட்ரா பண்ணுவேன், கட்டான பை எடுப்பேன். என்ன டைம் ஃப்ரேம் சார்? அங்கே தான் கொஸ்டின் நிறைய பேர் டவுட் கேட்குதுன்னா, எந்த டைம் ஃப்ரேமில் சார் நீங்கள் பிரேக் அவுட் எடுக்கிறீங்க? ஒரே ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டே சார்ட் பார்க்கணும், வீக்லி சார்ட்டை பார்க்கணும், 1 hour சார்ட் பார்க்கணும். இந்த 3 சார்ட்டும் என்ன சொல்லுதுன்றது கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறமா நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் வாய்ப்பு தேடினீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 70% வந்து உங்களுக்கு சக்ஸஸை தேடித்தரும். நீங்கள் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஆகாது. 70 இல்லை 75% அவ்வளோதான். நீங்கள் 100% இது பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபுல்லாக ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. சரி, 200 EMAல பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் அப்படியே பை பண்ணிடலாமா சார்? இங்கே கீழே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். MACD இன்ஸ்டாகிராம் நீங்கள் கீழே சிக்னல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சிக்னல் வரும். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் டாட் போட்டுட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சுனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு டபுள் சிக்னல் கொடுத்துருக்கு, இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, ப்ளஸ் 200 EMAக்கு மேலே இருக்குது, மல்டி கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தாராளமாக இங்கே வந்து பை எடுக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ். மெயின் இந்த ஸ்டாப் லாஸை பற்றி பேசினா தான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஐயோ ஸ்டாப் லாஸா, அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாம் எனக்கு. ஸ்டாப் லாஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் தேடிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி. கன்ஃபார்மாக பாயிண்ட், அடுத்தது க்ரீனா ரெட்டா சார், அடுத்தது பக்கா ஒரு கேனில் என்ன கண்டுபிடிக்க முடியுமா? முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா? க்ரீன் கலர் கேன்லாம் இல்லை ரெட் கலர் கேன்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாமா? இப்படிலாம் கூட மூடத்தனமாக கேட்குறவங்க இருக்கிறாங்க இன்னும் கூட. அடுத்த கேனில் என்ன நம்மளால் டிசைட் பண்ண முடியுங்களா?
சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த கேண்டில் என்ன கேண்டில் அப்படின்னு அட்லீஸ்ட் எவ்வளோ தூரம் போகும்னா சரி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த கேண்டில் ரெட்டாக க்ரீனானு பார்க்குற அளவுக்கு இன்னும் நம்மளாம் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் வியூஸ் இதுக்கு மேலே போனால் பை, அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்தால் சேல். நான் சேலுக்காக பார்க்குறேன், பைக்காக பார்க்குறேன், இது மட்டும் தான் பார்க்க முடியும். அடுத்தது என்ன கேண்டில், ரெட் வருமா க்ரீன் வருமா, ஹூ நோஸ், யாருக்குன்னா தெரியும். ஓகேங்களா, இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஜஸ்ட் MACD 200 EMA லைனு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், சின்னதாக ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கேட்ச் பண்ணிங்க, ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணிங்களா, ஒரு இதுவே போதும் உங்களுக்கு. 1:1 அப்படியே பெரிய டார்கெட் நீங்கள். ஏன்னா இந்த ஹை நீங்கள் புக் பண்ணிடுங்க போதும். இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நீங்கள் புக் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீ சம்ம வரீங்கன்னா ஸ்டாப்பில் SL ஹிட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் எடுத்துகிட்டு போகணும் அந்தளவுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா. இல்லை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது அங்கே ஸ்டாப்லாஸ் டார்கெட் போட்டு புக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இல்லை ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு எண்ட்லேயே வரும், பார்த்து தெரிஞ்சுட்டு உண்மையிலே கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குங்க மட்டும் வாங்க. நான் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நாளைக்கே பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் ஒரு வாரத்தில் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்லாம் ரூட் தேடி வரவங்க தயவு செஞ்சு என்னை வெபினார் அட்டன் பண்ணாதீங்க, ப்ரைம்லேயும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நம்மளது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இருக்கிற சேனல். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். ஃபேக் நிறைய ஃபேக் ஐடி வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது. என்னுடைய Preis-Aktion தமிழ் அப்படின்ற பேர்லேயே நம்பி ஏமாறாதீங்க. நான் இதுவரையிலும் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்த நாளும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. அதுவும் என்னுடைய வெறும் இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. ஆனால் ஃபேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000, 6000, 8000 அவங்க என்னென்னவோ குவான்டிட்டியில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ரியாலிட்டி ஃபஸ்ட் புரிஞ்சுங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.